வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பில்டிங் மெட்டீரியலில் யூனிட் 2 ஆன பிரிக்ஸில் இம்பார்ட்டண்டான எம்சிக்யூஸ் தான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். கிளாஸ்க்கு போகலாம். இப்போ பார்க்க போகிற எம்சிக்யூஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட எம்சிக்யூஸ். அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். த ஸ்டாண்டர்ட் பிரிக் வெயிட் ஷுட் ரேஞ்ச் ஃப்ரம் டேஷ். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஸ்டாண்டர்ட் பிரிக்கோட வெயிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வெயிட்னு பார்த்தோன்னா எதை டினோட் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா டென்சிட்டியை டினோட் பண்ணுது. ஏன்னா இங்கே கேஜி பெர் மீட்டர் கியூப்னு சொல்லி யூனிட் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஸ்டாண்டர்ட் பிரிக்கோட டென்சிட்டி வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் பிரிக்கோட டென்சிட்டி வேல்யூ என்னென்னு பார்த்தோன்னா எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னா 1600 to 1920 கேஜி பெர் மீட்டர் கியூப்பில் அதோட டென்சிட்டி வேல்யூ ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். இங்கே வெயிட்னு கேட்டிருந்தாங்கன்னா அது கேஜியில் டினோட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இங்கே வெயிட்னு எதை டினோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா டென்சிட்டி, இந்த பிரிக்கோட டென்சிட்டி தான் டினோட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், புல் ஸ்ட்ரென்ச் கிளின் இஸ் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் டேஷ். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, புல் ஸ்ட்ரென்ச் கிளின் அப்படின்ற இந்த கிளின் எதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த புல் ஸ்ட்ரென்ச் கிளின் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா பிரிக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக தான் இந்த கிளின் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஆப்ஷன் சி பிரிக்ஸ் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் அ பிரிக் இஸ் டேஷ். இந்த பிரிக்ஸோட ஸ்டாண்டர்ட் சைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பிரிக்கோட ஸ்டாண்டர்ட் சைஸ் என்னென்னு பார்த்தோன்னா 19/9/9 சென்டிமீட்டர். அதான் பிரிக்கோட ஸ்டாண்டர்ட் சைஸ். அப்போ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் கிளாஸ் ஆஃப் பிரிக்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் சென்டரிங் ஆஃப் ஆர்சிசி ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, எந்த கிளாஸ் ஆஃப் பிரிக்ஸ் இந்த ஆர்சிசி ஸ்ட்ரக்சரில் சென்டரிங் ஒர்க்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ எந்த கிளாஸ் ஆஃப் பிரிக்ஸை நம்ம ஆர்சிசி ஸ்ட்ரக்சரில் சென்டரிங்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா செகண்ட் கிளாஸ் பிரிக் தான். செகண்ட் கிளாஸ் பிரிக்ஸ் தான் நம்ம ஆர்சிசி ஸ்ட்ரக்சரில் சென்டரிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அக்கார்டிங் டு ஐஎஸ் 2180/1988 வாட் இஸ் த மினிமம் பல்க் டென்சிட்டி ஆஃப் ஹெவி டியூட்டி பர்ன்ட் கிளே பிரிக்ஸ். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் படி ஹெவி டியூட்டி பர்ன்ட் கிளே பிரிக்கோட மினிமம் பல்க் டென்சிட்டி வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஹெவி டியூட்டி பர்ன்ட் கிளே பிரிக்கோட மினிமம் பல்க் டென்சிட்டி வேல்யூ என்னென்னு பார்த்தோன்னா 2.5 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், calculate the number of bricks in 20 cubic meter brickworks. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, 20 மீட்டர் கியூப் ஆஃப் பிரிக் ஒர்க்ஸில் எத்தனை நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எத்தனை பிரிக்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா 10,000 பிரிக்ஸ் இந்த 20 மீட்டர் கியூப் ஆஃப் பிரிக் ஒர்க்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த மெயின் இன்க்ரீடியன்ட் ஆஃப் அ குட் குவாலிட்டி பிரிக் எர்த் இஸ் டேஷ். இந்த குட் பிரிக் எர்த்தோட அதில் பார்த்தோன்னா மெயினான இன்க்ரீடியன்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ குட் பிரிக் எர்த்தில் மெயினான இன்க்ரீடியன்ட் எதுன்னு பார்த்தோன்னா சிலிக்கா தான் மெயினான இன்க்ரீடியன்ட். இப்போ ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், எஃப்ளோரசன்ஸ் இன் பிரிக் காசஸ் டியூ டு டேஷ். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, பிரிக்ஸில் எஃப்ளோரசன்ஸ் எதனால் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரிக்ஸில் எஃப்ளோரசன்ஸ் எதனால் நடக்குதுன்னு பார்த்தோன்னா இந்த சால்ட் கண்டென்ட் இந்த கிளேயில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால தான் பிரிக்கில் எஃப்ளோரசன்ஸ் கிரியேட் ஆகுது. இப்போ ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த பர்சன்டேஜ் ஆஃப் அலுமினா இன் அ குட் பிரிக் எர்த் லைஸ் பிட்வீன். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, குட் பிரிக் எர்த்தாக இருந்துச்சுன்னா அதில் அலுமினாவோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ அலுமினாவோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 20 to 30% குட் பிரிக் எர்த்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் த ஃபாலோவிங் ஆப்ரேஷன்ஸ் ஆர் கன்சிடர்ட் ஃபார் மேக்கிங் த பிரிக் எர்த். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா பிரிக் எர்த் செய்கிறதுக்கு என்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோன்னா இங்கே ஃபஸ்ட் டிக்கிங், வெதரிங், டெம்பரிங், பிளெண்டிங், அன்சாயிலிங் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் எர்த்தில் கரெக்டான ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ கரெக்டான ஆர்டர் எது ஃபஸ்ட்டு வரும்னு பார்த்தோன்னா அன்சாயிலிங் ஃபஸ்ட்டு வரும், ரெண்டாவது டிக்கிங் வரும், மூணாவது வெதரிங் வரும், நாலாவது பிளெண்டிங் வரும், அஞ்சாவது தான் கடைசி தான் டெம்பரிங் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் ஆர்டரு. அப்போ என்ன ஆர்டர் கரெக்ட்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ, இந்த ஆர்டர் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் இஸ் அ டைப் ஆஃப் பிரிக்ஸ் தட் ஷுட் நாட் ஃபியூஸ் ஈவன் வென் ஹீட்டட் டு 1700 degree Celsius. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, எந்த டைப் ஆஃப் பிரிக்
அந்த பிரிக்கை வந்து நம்ம வந்து 1700 டிகிரி செல்சியஸில் வச்சு ஹீட் பண்ணால் கூட அந்த பிரிக்கில் வந்து எந்த ஃபியூஷனும் வந்து கிரியேட் ஆகாது. ஸோ அந்த டைப் ஆஃப் பிரிக் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எந்த டைப் ஆஃப் பிரிக் வந்து நம்ம 1700 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்து ஹீட்டில் கூட வந்து பயன்படுத்தலான்னு பார்த்தோன்னா ஃபயர் பிரிக்ஸை தான் வந்து அந்த மாதிரி ஹை டெம்பரேச்சர் கூட வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய பவர் வந்து இந்த ஃபயர் பிரிக்ஸ்க்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஆப்ஷன் சி ஃபயர் பிரிக்ஸ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரிக்ஸ் ஆர் பர்ன்ட் அட் அ டெம்பரேச்சர் ரேஞ்ச் ஆஃப் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, பிரிக்ஸ் வந்து என்ன டெம்பரேச்சரில் வச்சு பர்ன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ பிரிக்ஸ் எல்லாம் எந்த டெம்பரேச்சரில் வச்சு பர்ன் பண்ணுவோன்னு பார்த்தோன்னா 900 to 1200 டிகிரி செல்சியஸில் வச்சு பர்ன் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், when deposit of efflorescence is more than 10% of exposed area of brick, the presence of efflorescence is classified as dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ இந்த எஃப்ளோரசன்ஸ் டெபாசிட் ஆகிருக்கக்கூடியது வந்து 10%க்கு மேலே அந்த பிரிக்கோட எக்ஸ்போஸ் ஆன ஏரியாவில் இந்த எஃப்ளோரசன்ஸோட டெபாசிட் வந்து 10%க்கு மேலே வந்து இருந்துச்சுன்னா அது எந்த டைப் ஆஃப் எஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 10%க்கு மேலே போகும்போது அந்த எஃப்ளோரசன்ஸ் எப்படி சொல்லுவோன்னு பார்த்தோன்னா மாட்ரேட் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the phenomenon in which clay is made loose and any ingredient to be added to it is spread out on top and turned up and down in a vertical direction is known as dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ எந்த மெத்தடில் வந்து இந்த கிளேயை நல்லா லூஸாக வந்து ஆக்கி அதோட எந்த இன்க்ரீடியன்ஸ் வேணால் அந்த கிளேயோட வந்து ஆட் பண்ணிக்கிறோம், அதை நல்லா வந்து அந்த கிளேவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன் வந்து வெர்டிக்கல் டைரக்ஷனில் வந்து தூக்கி வந்து போடுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஃபினாமினன் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது பேர் என்னன்னு பார்த்தோன்னா பிளெண்டிங் ஆப்ரேஷன். ஸோ பிளெண்டிங்கில் தான் இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், a first class brick when immersed in cold water for 24 hours should not absorb water more than dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்ஸ் வந்து எடுத்துக்கிறோம், அதை வந்து என்னென்னா 24 hours வந்து கோல்டு வாட்டரில் வச்சு இம்மர்ஸ் பண்ணி வைக்கிறோம். ஸோ 24 hours கழித்து அது எவ்வளோ வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்கில் வந்து 24 hours வந்து இம்மர்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் அதில் வாட்டர் அப்சர்ப்ஷன் வந்து எதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாதுன்னா 20%க்கு மேலே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடாது. ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃப்ரம் த ஃபாலோவிங் வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் அ மாடுலர் பில்டிங் பிரிக் ஆஸ் பர் IS 1077/1992. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, பில்டிங் பிரிக்கோட மாடுலர் ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்து அந்த IS கோட் படி என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் மாடுலர் பிரிக் வந்து IS கோட் படி என்னன்னு பார்த்தோன்னா 19/9/9 சென்டிமீட்டர்ஸ். இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following ingredients imparts red color to the clay bricks. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த நாளில் எந்த இன்க்ரீடியன்ட் வந்து பிரிக்குக்கு வந்து ரெட் கலர் வந்து கொடுக்கறது எந்த இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பிரிக்குக்கு ரெட் கலர் கொடுக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் வந்து எதுன்னு பார்த்தோன்னா அயன் ஆக்சைடு தான் வந்து ரெட் கலர் வந்து கொடுக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the defect in which white patches appear on a brick surface is known as dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த பிரிக்கோட சர்ஃபேஸில் ஒயிட் பேச்சஸாக வந்து அப்பியர் ஆகக்கூடிய அந்த டிஃபெக்ட் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த டிஃபெக்ட் பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தோன்னா எஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து இந்த பிரிக்கோட சர்ஃபேஸில் ஒயிட் பேச்சஸாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் சி எஃப்ளோரசன்ஸ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the minimum average compressive strength of common burnt clay bricks of class 3.5 as per IS 1077/1992 is dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த IS ஸ்டாண்டர்ட் படி இந்த கிளாஸ் 3.5 அப்படின்னு சொல்லக்கூடிய காமனான பர்ன் கிளே பிரிக்கோட மினிமம் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதோட 3.5 கிளாஸ்க்கு அந்த பிரிக்குக்கு வந்து பார்த்தோன்னா மினிமம் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் வேல்யூ வந்து 3.5 Nm² வந்து அதான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதான் வந்து அதோட கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் வேல்யூ. ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், a good brick when immersed in water bath for 24 hours should not absorb more than dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ நல்ல பிரிக்காக வந்து இருந்துச்சுன்னா 24 hours அதை வந்து வாட்டரில் இமர்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் அதோட அப்சார்ப்ஷன் வந்து எதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதோட அப்சார்ப்ஷன் வந்து எதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோன்னா 20%க்கு மேலே வந்து ப்ரெசென்ட் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், if excess silica is present in bricks it makes the bricks dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ பிரிக்கில் வந்து சிலிக்காவோட பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாக வந்து ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன மாதிரியான டிஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ சிலிக்கா வந்து எக்ஸஸாக இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தோன்னா அது பர்னிங் அப்போ அந்த பிரிக் வந்து பர்ன் பண்ணும்போது பிரிட்டிலாகவும் வீக்காக வந்து மாற்றிடும் அந்த பிரிக்ஸஸ். இப்போ ஆப்ஷன் ஏ பிரிட்டில் அண்ட் வீக் ஆன் பர்னிங் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
கன்சிடர் த கிவன் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பிரிக்ஸ். ஸோ பிரிக்ஸ் ரிலேட்டடான ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஸோ அதில் ஏ ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அலுமினா ப்ரெசன்ட் இன் த பிரிக் எர்த் இம்பார்ட்ஸ் பிளாஸ்டிசிட்டி டு த பிரிக் எர்த் ஸோ தட் இட் கேன் பி மோல்டட் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் பிரிக்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஏ ஸ்டேட்மெண்ட்டில் வந்து அலுமினா அப்படின்ற இந்த இன்க்ரீடியன்ட் வந்து பிரிக் எர்த்தில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த அலுமினா தான் பிரிக் எர்த்துக்கு வந்து பிளாஸ்டிசிட்டி நேச்சர் வந்து கொடுக்குது. அதனால தான் அந்த பிரிக் எர்த்தை நம்ம வந்து மோல்ட் பண்ணி பிரிக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பார்த்தோன்னா, இஃப் அலுமினா இஸ் ப்ரெசென்ட் இன் எக்ஸஸ் ரா பிரிக்ஸ் எக்ஸ்பேண்ட் அண்ட் ஸ்வெல் டியூரிங் ட்ரைங் அண்ட் பர்னிங். அப்போ பி ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ அலுமினாவோட பர்சன்டேஜ் வந்து அந்த பிரிக்கில் வந்து அதிகமாக வந்து ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அது ட்ரையிங் அப்பையும் பர்னிங் அப்பையும் எக்ஸ்பேண்டும் ஸ்வெல் வந்து ஆகும் அப்படின்றது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். அப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து சரி அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, ஸ்டேட்மெண்ட் ஏ வந்து கரெக்டு, பட் ஆனால் ஸ்டேட்மெண்ட் பி வந்து தப்பு. ஸோ இப்போ ஆப்ஷன் பி ஸ்டேட்மெண்ட் ஏ இஸ் ட்ரூ அண்ட் பி இஸ் ஃபால்ஸ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோவிங் லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 வந்து மேட்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஹார்ட்னஸ் லிஸ்ட் 1ல் பார்த்தோன்னா ஹார்ட்னஸ் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஹார்ட்னஸ் வந்து எதோட மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, எந்த இம்ப்ரெஷனும் வந்து பிரிக்கில் நம்ம நெயிலில் வச்சு நைஃப் வச்சு கீறும் போது பிரிக்கில் வந்து எந்த இம்ப்ரெஷனும் வந்து இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து நல்ல ஹார்ட்னஸ் ப்ராப்பர்ட்டி வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். ஸோ அப்போ இதான் வந்து ஏ. ரெண்டாவது வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து பார்த்தோன்னா நாட் மோர் தென் 20% ஆஃப் ட்ரை பிரிக்ஸ். ஸோ இது வந்து பி. நெக்ஸ்ட் சவுண்ட்னஸ் வந்து பார்த்தோன்னா 2 பிரிக்கை வந்து ஒன்னோட ஒன்று எடுத்து அடிக்கும் போது அது கிளியரான ரிங்கிங் சவுண்ட் வந்து கொடுக்கணும். இது வந்து 3. கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தோன்னா ப்ரெஸிங் த பிரிக் டில் இட் பிரேக்ஸ். ஸோ வந்து பிரிக் வந்து பிரேக் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அதோட க்ரஷிங் ஸ்ட்ரென்த் வேல்யூ வந்து நோட் பண்ணுவோம். ஸோ இது வந்து டி. ஸோ இதுதான் வந்து அதோட கரெக்டான அரேஞ்ச்மெண்ட்டு. ஸோ இப்போ எது வந்து கரெக்டான ஆப்ஷன் பார்த்தோன்னா ஆப்ஷன் பி வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் கான்ஸ்டியன்ட்ஸ் இஸ் மேக்ஸிமம் இன் பெர்சன்டேஜ் இன் அ குட் பிரிக் எர்த். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த குட் பிரிக் எர்த்தில் வந்து எந்த கான்ஸ்டன்ட் வந்து மேக்ஸிமம் பர்சன்டேஜில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த குட் பிரிக் எர்த்தில் எது வந்து மேக்ஸிமம் பர்சன்டேஜில் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா சிலிக்கா தான் வந்து மேக்ஸிமம் பர்சன்டேஜில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். 50 to 60% வந்து இந்த பிரிக் எர்த்தில் சிலிக்கா தான் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அகைன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். கன்சிடர் த கிவன் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு அன்பர்ன்ட் ஆர் சன்ட்ரைடு பிரிக்ஸ். ஸோ அன்பர்ன்ட் பிரிக்ஸ் ரிலேட்டடான ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஸோ இதில் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தோன்னா, அன்பர்ன்ட் ஆர் சன்ட்ரைடு பிரிக்ஸ் கேன் பி யூஸ்ட் ஒன்லி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டெம்பரவரி அண்ட் சீப் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ அன்பர்ன்ட் பிரிக்ஸை வந்து நம்ம என்ன மாதிரியான இடத்துல வந்து யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்கன்னா, டெம்பரவரியான கன்ஸ்ட்ரக்ஷன் அதே மாதிரி சீப்பான கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இந்த அன்பர்ன்ட் பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பி ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்பர்ன்ட் ஆர் சன்ட்ரைடு பிரிக்ஸ் ஷுட் நாட் பி யூஸ்ட் அட் த பிளேஸ் எக்ஸ்போஸ் டு ஹெவி ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் அன்பர்ன் பிரிக்ஸை வந்து எந்த மாதிரி இடத்துல வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, ஹெவி ரெயின்ஸ் வந்து எங்கே இருக்கோ எந்த இடத்துல இருக்கோ அந்த மாதிரியான பிளேஸில் இந்த அன்பர்ன் பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ ஏ ஸ்டேட்மெண்ட் பி ஸ்டேட்மெண்ட் ரெண்டுத்தில் எது வந்து சரி அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எது வந்து கரெக்ட்னு பார்த்தோன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து சரியானது தான் இந்த அன்பர்ன் பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ரெக்வயர்ட் மினிமம் க்ரஷிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் பிரிக் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பிரிக்கோட மினிமம் க்ரஷிங் ஸ்ட்ரென்த் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 3.5 மெகாபாஸ்கல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் ஜம்ப் பிரிக்ஸ். ஸோ ஜம்ப் பிரிக்ஸ்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஜம்ப் பிரிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோன்னா அது வந்து ஓவர் பர்ன்ட் இல்லாட்டி பேக்டு பிரிக்ஸை வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ தான் வந்து ஜம்ப் பிரிக்ஸ். இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹாலோ பிரிக்ஸ் ஆர் ப்ரிஃபர்டு ஃபார் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஹாலோ பிரிக்ஸ் வந்து எதுக்காக வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஹாலோ பிரிக்ஸ்லாம் நம்ம எதுக்காக ப்ரிஃபர் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா தெர்மல் இன்சுலேஷனுக்காக ஹாலோ பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த வெயிட் ஆஃப் அ ஸ்டாண்டர்ட் பிரிக் ஷுட் பி டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஸ்டாண்டர்ட் பிரிக்கோட வெயிட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்டாண்டர்ட் பிரிக்கோட வெயிட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 3000 கிராம்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதாவது 3 to 3.5 kg அந்த ரேஞ்சில் வந்து இருக்கும். ஸோ இங்கே கிராம்ஸில் வந்து கொடுத்துருக்கனால அது வந்து 3000 கிராம்ஸில் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் பிரிக்கோட வெயிட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த நாமினல் சைஸ் ஆஃப் அ மாடுலர் பிரிக் இஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த மாடுலர் பிரிக்கோட நாமினல் சைஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ முன்னாடி கேட்டது இந்த மாடுலர் பிரிக்கோட ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ கேட்டிருக்கிறது வந்து இந்த மாடுலர் பிரிக்கோட நாமினல் சைஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ அதோட நாமினல் சைஸ் என்னென்னு பார்த்தோன்னா 20/10/10 சென்டிமீட்டர். இங்கே எம்எம்மில் கொடுத்துருக்கனால 200/100/100 mm. ஸோ அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹாலோ பிரிக்ஸ் ஆர் ஜென்ரலி யூஸ்டு வித் த பர்பஸ் ஆஃப் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஹாலோ பிரிக்ஸ் வந்து பொதுவாக என்ன மாதிரியான பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பொதுவாக அந்த ஹாலோ பிரிக்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா ஹீட் இன்சுலேஷனாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ப்ரொவைடிங் இன்சுலேஷன் அகைன் ஹீட் இன்சுலேஷனாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து அதோட முக்கியமான பர்பஸஸ். இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் த ஷேப் ஆஃப் த பிரிக் கெட்ஸ் deformed due to rainwater falling on hard brick. This defect is known as dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஹார்ட்டாக இருக்கக்கூடிய பிரிக்கில் வந்து ரெயின் வாட்டர் வந்து படும்போது இந்த பிரிக்கோட ஷேப் வந்து டிஃபார்மாக வந்து ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடிய டிஃபெக்ட் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டிஃபெக்ட் பேர் என்னன்னு சொல்லணும்னு பார்த்தோன்னா சப்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் த சாயில் நாட் குட் ஃபார் மேக்கிங் பிரிக்ஸ் இஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த டைப் ஆஃப் ஸோ வந்து பிரிக்ஸ் வந்து செய்கிறதுக்கு நம்ம பொதுவாக எந்த சாயில் நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பிரிக்ஸ் வந்து செய்கிறதுக்கு பொதுவாக எந்த சாயில் வந்து யூஸ் பண்ண மாட்டோம்னு பார்த்தோன்னா பிளாக் காட்டன் சாயில் நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் 1 cubic meter ஆஃப் பிரிக் மேசன்ட்ரி த நம்பர் ஆஃப் மாடுலர் பிரிக்ஸ் நீடட் இஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ 1 மீட்டர் கியூப் ஆஃப் பிரிக் மேசன்ட்ரியில் எத்தனை நம்பர் ஆஃப் மாடுலர் பிரிக்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ 1 மீட்டர் கியூப் ஆஃப் பிரிக் ஒர்க்கில் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் வந்து தேவைப்படும்னு பார்த்தோன்னா 500 நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்பஸ் ஆஃப் ஃப்ராக் இன் அ பிரிக் இஸ் டு டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த ஃப்ராகோட முக்கியமான பர்பஸ் வந்து என்ன இந்த பிரிக்கில் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃப்ராகோட முக்கியமான பர்பஸ் வந்து இந்த பிரிக்கில் பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தோன்னா அது மாட்டருக்கும் பிரிக்குக்கும் ஒரு கீ ஜாயிண்ட்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த ஃப்ராக். ஸோ அதான் வந்து இதோட முக்கியமான பர்பஸ். அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் த பிரிக்ஸ் விச் ஆர் எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்டு ஃபார் பேசிக் ரிஃப்ராக்டரிஸ் இன் ஃபர்னஸஸ் ஆர் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ எந்த டைப் ஆஃப் பிரிக்கை நம்ம வந்து பேசிக் ரிஃப்ராக்டரி ஃபர்னஸில் வந்து யூஸ் பண்ணுவோம் பொதுவாக அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த நாளில் எந்த டைப் ஆஃப் பிரிக்கை வந்து பேசிக் ரிஃப்ராக்டரி ஃபர்னஸில் வந்து யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோம்னா மேக்னசைட் பிரிக்கு தான் வந்து பேசிக் ரிஃப்ராக்டரி ஃபர்னஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேஜஸ் இன் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் பிரிக்ஸ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா இந்த மேனுஃபேக்சரிங் ஆஃப் பிரிக்ஸோட கரெக்டான ஸ்டேஜஸ் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. இதில் 3 ஸ்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தோன்னா வெதரிங், மோல்டிங், டெம்பரிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேஜஸை கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ண வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து அப்போ எது வரும்னு பார்த்தோன்னா வெதரிங் வந்து வரும். ஃபஸ்ட்டு வந்து இது, செகண்ட் வந்து எது பார்த்தோன்னா டெம்பரிங் வந்து வரும். இது ரெண்டாவது, கடைசியில் தான் வந்து மோல்டிங் வந்து வரும். ஸோ அப்போ எது வந்து கரெக்டுன்னு பார்த்தோன்னா 1, 3, 2 தான் வந்து கரெக்டு. ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒய் ஆர் பிரிக்ஸ் சோக்ட் இன் வாட்டர் பிஃபோர் யூஸிங் த பிரிக் மேசன்ட்ரி. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எதுக்காக நம்ம பிரிக்ஸை வந்து பிரிக் மேசன்ட்ரி ஒர்க் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிரிக்ஸை எதுக்காக நம்ம வந்து வாட்டரில் வந்து சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எதுக்காக வந்து அப்படி பண்ணுறோன்னு பார்த்தோன்னா சோக் பண்ணி வாட்டரில் சோக் பண்ணி வைக்காமல் நம்ம பிரிக்ஸை வந்து பிரிக் மேசன்ட்ரி ஒர்க்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பிரிக்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா வாட்டரில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் கண்டென்ட்டை பூரா வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அப்படி வாட்டரில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம பிரிக் ஒர்க் மேசன்ட்ரி ஒர்க் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிரிக்ஸை நம்ம வந்து வாட்டரில் வந்து இமர்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதான் அதுக்கான பர்பஸ். அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹெவி டியூட்டி பிரிக்ஸ் ஆஸ் பர் IS 2180/1962 should be not less than dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த ஹெவி டியூட்டி பர்ன்ட் கிளே பிரிக்ஸோட இந்த ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் படி இந்த ஹெவி டியூட்டி பிரிக்ஸோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வேல்யூ வந்து எது கீழே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எது கீழே இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா 440 kg/cm² கீழே வந்து இந்த ஹெவி டியூட்டி பிரிக்ஸோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வேல்யூ வந்து ப்ரெசென்ட் ஆகிடக்கூடாது. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் இன் த ப்ராசஸ் ஆஃப் பிரிக் மேனுஃபேக்சரிங் த பக் மில் இஸ் யூஸ்ட் இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆப்ரேஷன். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ பிரிக்ஸ் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸில் பக்மில் வந்து எந்த பர்பஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் பக்மில்ல அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பக்மில்ல வந்து பிரிக் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா டெம்பரிங் பர்பஸ்க்காக தான் பக்மில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் த இன்க்ரீடியன்ட் ஆஃப் த பிரிக் எர்த் விச் எனபிள்ஸ் த பிரிக் டு ரிட்டைன் ஷேப். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ எந்த இன்க்ரீடியன்ட் வந்து இந்த பிரிக்குக்கு வந்து ஷேப் வந்து கொடுக்கறது, இந்த பிரிக்கத்தில் இந்த பிரிக்குக்கு வந்து ஷேப் வந்து கொடுக்கறது எந்த இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பிரிக்கத்தில் எந்த இன்க்ரீடியன்ட் வந்து பிரிக்குக்கு வந்து ஷேப் கொடுக்குன்னு பார்த்தோன்னா சிலிக்கா தான் வந்து ஷேப் வந்து கொடுக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து
கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த நம்பர் ஆஃப் கம்பார்ட்மெண்ட் இன் ஹாஃப்மேன்ஸ் கிளீன் இஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஹாஃப்மேன்ஸ் கிளீனில் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் கம்பார்ட்மெண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஹாஃப்மேன்ஸ் கிளீனில் எத்தனை நம்பர் ஆஃப் கம்பார்ட்மெண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா 12 நம்பர் ஆஃப் கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த கிளின் விச் மே ஒர்க் ரெகுலர்லி த்ரூ அவுட் த இயர் இஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த டைப் ஆஃப் கிளின் வந்து த்ரூ அவுட் த இயர் ஃபுல்லாக வந்து ஒர்க் ஆகக்கூடிய கிளீன் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ த்ரூ அவுட் த இயர் ஃபுல்லாக ஒர்க் ஆகக்கூடிய கிளீன் வந்து எதுன்னு பார்த்தோன்னா ஹாஃப்மேன்ஸ் கிளீன் தான். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் பர்ன்ட் இன் த ஹாஃப்மேன்ஸ் கிளீன் டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த நாளில் எது வந்து நம்ம ஹாஃப்மேன்ஸ் கிளீனில் வச்சு பர்ன் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எதை வந்து நம்ம இந்த நாளில் எதை வந்து ஹாஃப்மேன்ஸ் கிளீனில் வச்சு பர்ன் பண்ணி மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணுறோன்னு பார்த்தோன்னா பிரிக்ஸ் தான் வந்து ஹாஃப்மேன்ஸ் கிளீனில் வச்சு பர்ன் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து நம்ம அந்த கிளீனில் தான் பிரிக்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், a special type of brick which gives maximum amount of ventilation through its cylindrical holes dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் பிரிக்கில் வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் வென்டிலேஷன் வந்து அதோட சிலிண்ட்ரிக்கல் ஹோல்ஸ் மூலமாக வந்து கிடைக்கக்கூடிய பிரிக் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் பிரிக்கில் இந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தோன்னா பெர்ஃபரேட்டட் பிரிக்ஸில் தான் வந்து சிலிண்ட்ரிக்கல் ஹோல்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது மூலமாக நம்மளுக்கு நிறையா வென்டிலேஷன் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ பெர்ஃபரேட்டட் பிரிக்ஸ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the deposits on the surface of brick caused by alternate wetting and drying is called dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த பிரிக்கோட சர்ஃபேஸில் வந்து டெபாசிட் வந்து ஆகும். அது எதனால் அந்த டெபாசிஷன் வந்து நடக்குதுன்னு பார்த்தோன்னா ஆல்டர்னேட்டிவாக வந்து வெட்டிங்காகவும் ட்ரையிங்காகவும் வந்து ஆகிறனால தான் இந்த பிரிக்கோட சர்ஃபேஸில் வந்து டெபாசிஷன் வந்து நடக்குது. அந்த டெபாசிஷன் பேர் தான் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த டெபாசிஷன் பேர் என்ன சொல்லுவோன்னு பார்த்தோன்னா எஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the depression provided at the top of the brick is called dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த பிரிக்கோட டாப்பில் வந்து பார்த்தோன்னா ஒரு டிப்ரெஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அது பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி டாப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய பிரிக்கோட டாப்பில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய டிப்ரெஷன் பேர் என்னன்னு சொல்லணும் பார்த்தோன்னா ஃப்ராக் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜாமா பிரிக்ஸ் ஆர் டேஷ். ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஜாமா பிரிக்ஸ்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஜாமா பிரிக்ஸ்னால் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா அது வந்து ஓவர் பர்ன்ட் பிரிக்ஸாகவும் இர்ரெகுலர் ஷேப்லேயும் அந்த பிரிக்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஜாமா பிரிக்ஸ் எல்லாமே வந்து ஓவர் பர்ன்ட் பிரிக்ஸு. ஸோ அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், when bricks are to be used at a site, a fall test is a quick way to assess the strength of the bricks. In this test, the brick should not break when it is dropped on the hard ground from a height of dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ அந்த பிரிக்கை வந்து பார்த்தோன்னா ஃபீல்டில் வச்சு ஒரு ஃபால் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபால் டெஸ்ட் மூலமாக அதுலேருந்து என்ன குயிக்காக நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும்னா அந்த பிரிக்கோட ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத இந்த ஃபால் டெஸ்ட் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா அந்த பிரிக்கை எடுத்துகிட்டு போய் ஒரு ஃப்ளாட்டான ஹார்டான கிரவுண்டில் வச்சு எவ்வளோ ஹைட்டில் வச்சு ட்ராப் பண்ணால் அந்த பிரிக் வந்து உடையாமல் வந்து இருந்துச்சுன்னா அது நல்லா ஸ்ட்ராங்கான பிரிக் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறோம். அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 1 மீட்டர் ஹைட்டில் வச்சு நம்ம வந்து அந்த ஃப்ளாட்டான ஹார்ட் கிரவுண்டில் அந்த பிரிக்கை வந்து ட்ராப் பண்ணும் போது அந்த பிரிக் வந்து உடையாமல் இருந்துச்சுன்னா அது நல்ல ஸ்ட்ரென்த்தோடு இருக்கக்கூடிய பிரிக் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஃபால் டெஸ்ட் வந்து குயிக்காக வந்து அசஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ 1 மீட்டர் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் பிரிக் இஸ் சூட்டபிள் ஃபார் த ஹை கிளாஸ் பிரிக் மேசன்ட்ரி. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஹை கிளாஸ் பிரிக் மேசன்ட்ரிக்கு எந்த டைப் ஆஃப் பிரிக் வந்து சூட்டபிளாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஹை கிளாஸ் பிரிக் மேசன்ட்ரி ஒர்க்குக்கு வந்து எந்த பிரிக்ஸ் வந்து பொதுவாக சூட்டபிளாக இருக்கும்னு பார்த்தோன்னா மாடுலர் பிரிக்ஸ் தான் வந்து சூட்டபிளாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் த காம்போசிஷன் ஆஃப் குட் பிரிக்ஸ் த டோட்டல் கண்டென்ட் ஆஃப் சில்ட் அண்ட் கிளே பை வெயிட் ஷுட் நாட் பி லெஸ் தென் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த குட் பிரிக்கத்தோட காம்போசிஷனில் இந்த டோட்டலாக சில்ட் அண்ட் கிளே கண்டென்ட் வந்து எவ்வளோ கீழே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த பிரிக்கத்தில் வந்து சில்ட் அண்ட் கிளேயோட கண்டென்ட் வந்து எவ்வளோ கீழே வந்து இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோன்னா 50% கீழே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடாது. ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்வெல்லிங் ஆஃப் த பிரிக் இஸ் நோன் அஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த பிரிக்ஸ் வந்து ஸ்வெல்லிங் ஆகக்கூடியதை நம்ம எப்படி சொல்வோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த பிரிக்ஸில் வந்து ஸ்வெல்லிங் வந்து நடந்துச்சுன்னா அது எப்படி சொல்லுவோம்னு பார்த்தோன்னா பிளாட்டிங் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரிக்ஸ் ஆர் மேட் ஃப்ரம் டேஷ் ஆயில்.
ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, பிரிக்ஸ் வந்து எந்த டைப் ஆஃப் சாயில் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பிரிக்ஸில் வந்து எந்த டைப் ஆஃப் சாயில் வந்து யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா கிளே சாயில் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் கன்சம்ஷன் ஆஃப் செகண்ட் கிளாஸ் பிரிக்ஸ் இன் 24 hours ஷுட் நாட் பி மோர் தென் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ செகண்ட் கிளாஸ் பிரிக்ஸில் வந்து 24 hours நம்ம அந்த பிரிக்கை வந்து செகண்ட் கிளாஸ் பிரிக்கை வந்து வாட்டரில் வந்து இமர்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் அதில் மேக்ஸிமம் வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து மேக்ஸிமமாக வந்து எவ்வளோக்கு மேலே வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த செகண்ட் கிளாஸ் பிரிக்ஸோட மேக்ஸிமம் வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தோம்னா 22% தான் வந்து இருக்கணும், அதுக்கு மேலே வந்து போகக்கூடாது. ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் செகண்ட் கிளாஸ் பிரிக் ஷுட் நாட் பி லெஸ் தென் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, செகண்ட் கிளாஸ் பிரிக்கோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வேல்யூ எவ்வளோ கீழே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ செகண்ட் கிளாஸ் பிரிக்கோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 7 Nm/mm² ஆர் 70 kg/cm² வந்து இருக்கணும், அதுக்கு கீழே வந்து இருக்கக்கூடாது. ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸஸ் ஆஃப் அயன் ஆக்சைடு காசஸ் டேஷ் கலர் ஆஃப் த பிரிக் ஆஃப்டர் பர்னிங். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்லிடுறாங்க, இந்த அயன் ஆக்சைடு வந்து இப்போ எக்ஸஸாக வந்து போயிடுச்சு அப்படின்னா அப்போ அந்த பிரிக்கை வந்து நம்ம வந்து பர்ன் பண்ணதுக்கப்புறம் என்ன கலரில் வந்து மாறும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ அயன் ஆக்சைடு வந்து எக்ஸஸாக வந்து போகும்போது இந்த பிரிக்கை என்ன கலரில் மாற்றிடும்னு பார்த்தோன்னா பர்ன் பண்ணும்போது டார்க் ப்ளூ கலரில் வந்து மாற்றிடும். ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஆவரேஜ் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹேண்ட் மோல்டட் பிரிக் ஆர் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா இந்த ஹேண்ட் மோல்டட் பிரிக்கோட ஆவரேஜான டென்சைல் ஸ்ட்ரென்த் வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஹேண்ட் மோல்டட் பிரிக்கோட ஆவரேஜ் டென்சைல் ஸ்ட்ரென்த் வேல்யூ வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா 2000 kN/m² வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபயர் பிரிக்ஸ் ஆர் யூஸ்ட் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா ஃபயர் பிரிக்ஸ் வந்து எதுக்காக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபயர் பிரிக்ஸ் வந்து பொதுவாக எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா ஹீட் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ ஹீட் சம்மந்தப்பட்ட இடத்துல தான் அந்த ஃபயர் பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆப்ஷன் டி டு ரிஃப்ளெக்ட் ஹீட் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த அலுமினா இன் த பிரிக்கெட். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த அலுமினாவோட இந்த பிரிக்கெட்ஸில் அலுமினாவோட முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பிரிக்கெட்ஸில் அலுமினாவோட முக்கியமான கேரக்டரிஸ்டிக் எதுன்னு பார்த்தோன்னா பிளாஸ்டிசிட்டி கொடுக்குறது தான் வந்து இந்த அலுமினாவோட முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்போ ஆப்ஷன் ஏ மெயின்டைன் பிளாஸ்டிசிட்டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஃபங்க்ஷன் ஆஃப் அயன் ஆக்சைடு இன் பிரிக் இஸ் டு டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த அயன் ஆக்சைடோட பிரிக்கில் வந்து அயன் ஆக்சைடோட ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ பிரிக்கில் வந்து அயன் ஆக்சைடோட ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தோன்னா கலர் வந்து கொடுக்கறது தான் இந்த அயன் ஆக்சைடோட வேலை. ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், க்ரஷிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் அ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் ஷுட் நாட் பி லெஸ் தென் டேஷ் Nm/mm². ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்கோட க்ரஷிங் ஸ்ட்ரென்த் வேல்யூ எவ்வளோ கீழே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ கீழே இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோன்னா 10 Nm/mm² கீழே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடாது ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்கோட க்ரஷிங் ஸ்ட்ரென்த் வேல்யூஸ். அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பக்மில் இஸ் யூஸ்டு ஃபார் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்கிறாங்க, பக்மில் வந்து எதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பக்மில் வந்து எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா கிளே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் வந்து பக்மில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த குட் கிளே ஃபார் மேக்கிங் பிரிக்ஸ் ஆர் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த பிரிக்ஸ் வந்து செய்கிறதுக்கு எது வந்து ரொம்ப நல்ல கிளே அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ பிரிக்ஸ் வந்து செய்கிறதுக்கு எது வந்து ரொம்ப நல்ல கிளேன்னு பார்த்தோன்னா வெதர்டு கிளே தான் வந்து இருக்கிறதே நல்ல கிளே, அந்த கிளே யூஸ் பண்ணி தான் நம்ம பிரிக்ஸ் வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த டோலமைட் பிரிக்ஸ் ஆர் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, டோலமைட் பிரிக்ஸ்லாம் வந்து எது கீழே வந்து வரும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த பிரிக்கு கீழே டோலமைட் பிரிக்ஸ் வந்து வரும்னு பார்த்தோன்னா பேசிக் ரிஃப்ராக்டரி பிரிக்ஸு கீழே தான், அதோட ஒரு டைப்பு தான் வந்து இந்த டோலமைட் பிரிக்ஸு. ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், எ ஃப்ராக் இஸ் பிளேஸ் ஆன் ரா பிரிக்ஸ் ஃபார் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஃப்ராக் வந்து பொதுவாக இந்த ரா பிரிக்ஸில் எந்த பர்பஸ்க்காக ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃப்ராக் வந்து எதுக்காக ப்ளேஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா அந்த பிரிக்ஸில் ஒரு மாட்ரு கூட வந்து கீ ஜாயிண்ட்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணுன்றதுக்காகவும் எந்த ஒரு ஸ்லைடிங்கும் வந்து நடக்காமல் இருக்கணுன்றதுக்காகவும் அந்த பிரிக்கோட வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் தான் அந்த பிரிக்ஸில் நம்ம ஃப்ராக் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ மூணுமே வந்து கரெக்டு. ஸோ ஆப்ஷன் டி ஆல் தி அபவ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஃப்ராக் ஆஃப் த பிரிக் இன் அ பிரிக் மேசன்ட்ரி இஸ் ஜென்ரலி கெப்ட் ஆன் டேஷ்.
ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ பிரிக் மேசன்ட்ரியில் இந்த பிரிக்கில் ஃப்ராக் வந்து பொதுவாக எங்கே வந்து வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஃப்ராக் வந்து பிரிக்கில் எந்த பிளேஸில் இருக்குன்னு பார்த்தோன்னா டாப் ஃபேஸில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பர்சன்டேஜ் ஆஃப் சிலிக்கா இன் அ குட் பிரிக் எர்த் லைஸ் பிட்வீன் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ அதனால் நல்ல பிரிக் எர்த்தாக இருந்துச்சுன்னா சிலிக்காவோட பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ நல்ல பிரிக் எர்த்தில் வந்து சிலிக்காவோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 50 to 60% வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸஸ் ஆஃப் சிலிக்கா இன் அ பிரிக் எர்த் ரிசல்ட்ஸ் இன் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ சிலிக்காவோட பர்சன்டேஜ் வந்து ரொம்ப லிமிட்டுக்கு தாண்டி வந்து போயிடுச்சுன்னா, எக்ஸஸாக வந்து போயிடுச்சுன்னா அப்போ பிரிக் எர்த்தில் வந்து என்ன வந்து ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பிரிக் எர்த்தில் வந்து சிலிக்காவோட பர்சன்டேஜ் வந்து எக்ஸஸாக வந்து போகும்போது அங்கே வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரிக் எர்த்தில் வந்து கொஹிஷன் வந்து லாஸை வந்து ஆகிடும். ஸோ இப்போ ஆப்ஷன் பி லாஸ் ஆஃப் கொஹிஷன் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரெஃப்ராக்டரி பிரிக்ஸ் ஆர் ஜென்ரலி யூஸ் டு ரெசிஸ்ட் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த ரெஃப்ராக்டரி பிரிக்ஸ் வந்து பொதுவாக எந்த மாதிரியான இடத்துல வந்து எதை வந்து ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ரெஃப்ராக்டரி பிரிக்ஸ் வந்து எதை வந்து ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா ஹை டெம்பரேச்சர் வந்து ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ரெஃப்ராக்டரி பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரெஃப்ராக்டரி பிரிக்ஸ் ஆர் யூஸ்ட் இன் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ரிஃப்ராக்டரி பிரிக்ஸ் வந்து எங்கே வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரிஃப்ராக்டரி பிரிக்ஸ் வந்து எங்கே வந்து யூஸ் பண்ணுவோம்னா ஃபர்னேஸில் தான் வந்து இந்த ரிஃப்ராக்டரி பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர்.